வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பூமிகாரகன் பூமாதேவியோட புதல்வன் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. செவ்வாய் தான் உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி. ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் நீச நிலையில் இருந்து வக்கரமாயிட்டார். அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போனார். இப்போ பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இப்போ செவ்வாயோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செவ்வாய் அங்காரகன், செவ்வாய் சகோதரகாரகன், செவ்வாய் காமாதிபதி. இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான முக்கியமான கிரகம். பூமாதேவியோட புதல்வன் செவ்வாயோட அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மன நிலம் சொந்த வீடு இது எல்லாமே அமையும். உடல் ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும். செவ்வாய் கோபத்துக்கு வீரத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார் இல்லையா, பலமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த செவ்வாய் பலமடைகிறதால உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எல்லாருக்கும் செவ்வாயோட பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமான வேண்டி வீடியோக்குள்ளே போவோம். தனுசு ராசி நேயர்களே, 2025 செவ்வாய் வக்ர நிவர்த்தி மாசி மாதம் 9ஆம் தேதி நடக்க போகுது. 2024 டிசம்பர் கடைசியில் உங்களோட ராசிக்கு அஷ்டம வீடான கடக ராசியில் பலமிழந்து போனார் செவ்வாய். செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆவது வீட்டுக்கும் அதிபதி, 12ஆவது வீட்டுக்கும் அதிபதி. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பஞ்சமஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. 12ங்கிற விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள். மறுபக்கம் விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் இப்போ பலமடைகிறார் அப்படிங்கும்போது விரய செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் அது சுப விரய செலவாக இருக்கும். ஏன்னா எங்கே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலத்தர வீடு சப்தம வீட்டில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இதுக்கு நீங்கள் மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, இவர் வக்ரமாகி போனார் அந்த காலகட்டத்தை லேசாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி, பூர்வீக சொத்துல பிரச்சனை. அதாவது இந்த 2025 தொடங்கினப்பே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி தொடங்கி விட்டீங்க. ஆனால் தொடங்கின உடனே பூர்வீக சொத்துல பிரச்சனை, தாத்தன் பாட்டன் முப்பாட்டனால பிரச்சனை, அப்பா வழியில் பேச்சுவார்த்தை இல்லை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, பங்காளிகள் வகையில் பிரிவினை, பிள்ளைங்க பேச்சை கேட்டு நடக்க மாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு இப்போ வளர்த்தேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், ஒரே வாரத்தில் நீ எனக்கு என்னடா சேர்த்து வச்சுட்ட அப்படின்னு போயிடுச்சு. இப்போ ஒரு மன உளைச்சல். என்னப்போ நம்ம இவ்வளோ செஞ்சும் நமக்கு கெட்ட பேர் தான் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் கெடுதல் மட்டுமே நடக்குது. இவ்வளோ செஞ்சேன், என்ன சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு, நீ என்னடா செஞ்சுவிட்டேன்னு கேட்டுவிட்டாங்களே பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் தான் இந்த வருடம் அப்படிங்கிறது ஓடி இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருங்க, போனது போயிடுச்சு, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ மாசி 9ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற அடைகிறாரு. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறதால புனித பயணங்கள் முதல்ல அதிகமாக இருக்கும். என்ன பெரிய காசு போனால் என்ன வாழ்க்கை, போ ஏதோ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கோயிலாக போயிட்டு வரோம் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோயிலுக்கெல்லாம் போவீங்க. ஒரு திருப்பதி போகணுன்னு நினச்சேன், ஒரு காசி போகணுன்னு நினச்சேன், ஒரு ராமேஸ்வரம் போகணுன்னு நினச்சேன், இல்லை நவகிரக சுற்றுலா ஒன்று போகணுன்னு நினச்சேன், இல்லை ஒரு திருச்செந்தூருக்கு போகணுன்னு நினச்சேன். இது மாதிரி சில பேருக்கு நினச்சிருப்பீங்க, இந்த இடத்துக்கு நாம் போய் வழிபட்டுக்கிட்டே வரணும்டா அப்படின்னு. அந்த மாதிரி போக முடியாமல் இருந்து போகணும்னு நினச்ச இடத்துக்கு பயணங்கள் அப்படிங்கிறத தொடங்கிடுவீங்க. அதுமாதிரி புகழ்மிக்க புராதன கோயில் இருக்கீங்களா, பழங்கால கோவில்கள், ஜீவ மகான்களோட ஜீவ சமாதிகள், இதெல்லாம் போய் வணங்கிட்டு வருவீங்க. குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு பயணம் செய்யணுன்னாலும் குலதெய்வத்தை மனசார நினச்சி வணங்கி குலதெய்வத்தை பேரை சொல்லி ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு பயணத்தை தொடங்குனீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே ஒரு பூர்வீக சொத்தை பிரிக்கணும்னு நினச்சிருந்தா கூட உங்கள் பாகம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும், இல்லை ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்தை விற்றுருந்தா கூட நல்ல விலைக்கு போயிருந்துருக்காது. ஐயோ இன்னைக்கு இவ்வளோ போதே நம்ம கம்மியாக விற்றுட்டோமேங்கிற மாதிரி தான் இருக்கும்.
கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினச்சாலும் அதில் தடை வந்திருக்கும். அப்படி விற்றுருந்தா நீங்கள் ஏமாந்தான் போயிருப்பீங்க. பரவாயில்ல, தடை வந்தவங்க நல்லா கேட்டுங்க. இது வரைக்கும் வந்த தடை நல்லதுக்குன்னு நினச்சிங்க. இதுக்கு மேலே பூர்வீக சொத்து விற்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும். 10 லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு கேட்டான், நல்ல வேலை கொடுக்கல. இன்றைக்கி 30 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்குறான்டா, ஏமாந்து போயிருந்தோன்னா 20 லட்சம் காலியாக இருக்கும்டா அப்படின்னு நீங்கள் ஆறுதல் படுத்திக்கலாம். அதுமாரி குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. பாடு கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சேன், இப்போ பரவாயில்ல, பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, அவன் செட்டில் ஆகிட்டான், அது போதும் எனக்கு அப்படின்னு ஒரு மன நிறைவு உங்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பலம் இழந்து போட்டதால் அப்பனுக்கு மோனுக்குமே அடிக்கடி சண்டை. என்னத்த நீ சுற்றி வர, தினம் 100-200 தூக்கிட்டு போகிற, வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எங்கே தான் சுற்றியில் சுற்றிக்கிட்டு இருக்க, போகிற வர அப்படி இப்படியே சண்டை ஓடி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புள்ள சம்பாரிச்சு கொண்டாந்து இந்தாப்பா அப்படின்னு சம்பளத்தை கையில் கொடுப்பான் பாருங்க. அப்படியே இந்த உலகத்தையே நம்ம ஆண்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அதை ஒன்றும் இல்லைப்பா, இந்தா கொண்டு போய் உங்கள் அம்மா கையில் கொடு, உனக்கு ஏதாவது செலவு இருந்தால் பார்த்துக்க, இனிமேல் எனக்கு சந்தோஷம், நீ ஒரு வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு இல்லைப்பா, உங்களப்ப நீ பார்த்துக்கிட்டுனா நல்லா இருக்கும்னு நினச்சேன்ப்பா, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புவீங்க. அந்த ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த பிணக்கு அப்படிங்கிறது நீங்கி ஒரு இணக்கம் அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதமாக கொடுக்கும். அதுமாரி விரைய வீட்டுக்கு அதிபதி அவர் இப்போ பலமடைகிறார் அப்படிங்கும்போது செலவு அப்படியே வருஷ கட்டும். பிள்ளை வேலைக்கு விட்டான், கல்யாணத்தை பண்ணணும், சரி பொம்பளை பிள்ளைக்கு வயசாகி போச்சு, ஒரு கல்யாணத்தை பண்ணணும், வேறு ஏதோ நமக்கு ஏதோ செலவு இருக்கும் வாழ்க்கையில், காது குத்து சீமந்தம் அது இதுன்னு என்ன செலவு வந்தாலும் இந்த சுத்தமான செலவு, சுப விரைய செலவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உங்களை தேடி வரும். அதுமாரி சில பேர் மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், புது வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம். ஏன்னா பூமிக்காரகனாச்சு அவர், பூமி வழியில் விரைய செலவு அப்படிங்கிறது கொடுப்பாரு. இப்போ சொத்தை பிரிக்கணும் அப்படின்னா பத்திரம் போடணும், அது ஒரு செலவு, ஆனால் அது சுப விரைய செலவு. ஒரு சொத்து வாங்குகிறோம், சுப விரைய செலவு. பூமியை நம்பி ஒரு போர்வெல் போடுறோம், அது சுப விரைய செலவு. விவசாயத்தில் சரி இப்போ விவசாயம் பண்ணுவோம், சும்மா கிடக்க அப்படின்னு சொல்லி தரிசு நிலத்தை பூரா சரி பண்ணி எல்லாம் கருவிங்க முளைச்சி கிடக்கு, வெட்டியாக உட்காந்துருக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணுவோன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் ஒரு பயிர் பண்ணுவீங்க, ஆடு மாடு வளர்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செலவு தான், ஆனால் சுப விரைய செலவு. பூமியில் முதலீடு அப்படிங்கிறத நீங்கள் துணிஞ்சு இந்த காலகட்டத்தில் போடலாம். அதுமாரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியலில் பெரிய பதவிக்கு வரலாம், அரசியலில் வச்சு ஒரு கான்ட்ராக்டு கமிஷன் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, அரசியலில் நீங்கள் பெரிய ஆளாக வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு யோகம். ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு குரு யார் அப்படின்னா ராசிக்கே அதிபதி, அதோட ராசிக்கு 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் இருக்கார், சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன் அப்படிங்கிறது பரிவர்த்தனை யோகம். கடன்லாம் அடைக்கலாம். ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா இன்னொரு கடனை வாங்கி தான் கடந்த காலகட்டங்கிறது ஓடி இருந்திருக்கும். இப்போ ஏதோ ஒரு வகையில் 10 ரூபா சம்பாரித்து கடனை அடைக்கலாம். நிறைய சுக்கிர வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில சுக்கிரனுக்கு ஒரு நெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க, ரொம்ப சிறப்பான வளர்ச்சியை கொடுப்பார். சுக்கிரன் கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா குருவை விட கூரையை பிச்சுட்டு கொடுப்பார். அது மாதிரி தள்ளி போன வரன்கள், தட்டிக்கிட்டு போன வரன்கள், இது எல்லாமே இப்போ திரும்பி தேடி வரக்கூடிய அமைப்பு, திருமண தடை நீங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத கொடுக்குது. அந்த வகையில் செவ்வாயும் இப்போ பலமடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.